அதிர்வலையை கிளப்பியுள்ள தையிட்டி விகாரை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கடும் கண்டனம். உறைபனி ஏற்பட வாய்ப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விவசாயிகளுக்கான உரமானியம் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. பணமோசடியில் சிக்கிய ஹரிணி அமரசூரிய முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. புதிய புரட்சியை நோக்கி இலங்கை ஜனாதிபதியால் வர காத்திருக்கும் நற்செய்தி. நாட்டில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசிம கொடுப்பனவுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பிரித்தானியாவில் திடீர் சுற்றி வளைப்புகள், தமிழர்கள் உட்பட பெருமளவானோர் அதிரடியாக கைது. மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகள், போலி விளம்பரங்கள் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நட்டஈடு குறித்து வெளியான தகவல். தமிழர் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி பௌத்த விகாரைக்கு எதிராக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தையிட்டி பௌத்த விகாரை அகற்றப்பட வேண்டிய சிங்கள ஆக்கிரமிப்பின் அடையாளம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு சிங்கள பௌத்தத்திற்குள் உள்வாங்கப்படுவதற்கான தமிழ் பண்பாட்டு இனவழிப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தையிட்டி பௌத்த விகாரை விவகாரம் பாரிய அதிர்வலையை கிளப்பியுள்ள நிலையில் தமிழர் காணிகள் திரும்ப கையளிக்கப்பட வேண்டும் என கோரி தொடர் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமான சீரான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அதிகாலையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படுவதுடன் அதிகாலையில் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் உரமானியங்களை பெற்றால் அவர்கள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் ஒரு சட்டத்தை வகுக்க அரசாங்கத்திடம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்து ஒரு வாரம் கடந்துள்ள போதிலும் அரசாங்க நெல் கிடங்குகளுக்கு நெல் விற்பனை இன்னும் மெதுவாகவே நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையில் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல்லுக்கான உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என்று இன்னும் புகார் கூறி வருகின்றனர். 2024 மகா பருவ நெல் அறுவடை தொடங்கிய நிலையில் விவசாயிகள் அரசாங்கத்திடம் நெல் கொள்முதல் செய்ய தொடங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் நெல்லுக்கான அரசாங்கத்தின் உத்தரவாத விலை சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. மேலும் நெல் அறுவடைகளை வாங்குவதற்காக அரசாங்க நெல் கிடங்குகளும் திறக்கப்பட்டன. இதற்கிடையில் வடமத்திய மாகாணத்தைச் சேர்ந்த சில விவசாயிகள் அரசாங்கம் வழங்கும் நெல்லுக்கு உத்தரவாத விலை போதுமானது எனவும் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்க நெல் கிடங்குகளுக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட USAID பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த கருத்துக்களை அக்மீமன தயாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஹரிணி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக் கொண்டதாக ஹரிணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். USAID பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஹரிணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையில் USAID நிதி விவகாரம் தொடர்பில் ஹரிணி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எதுவித அறிக்கையொன்றையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவளிக்க
ஒரகல் கிளவுட் உட்கட்டமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரகல் நிறுவனத்தின் நிறைவேற்று உபதலைவர் மைக் சிசிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. தரவு சுயாதீன தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள், இலத்திரனியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் முன்வருமாறு ஜனாதிபதி அதன்போது ஒரகல் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அத்தோடு பொருளாதாரம் மற்றும் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம், பின்டெக் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பணமில்லா பொருளாதாரத்தை நோக்கி இலங்கையின் நகர்வை விரைவுபடுத்தும் பின்டெக் மற்றும் டிஜிட்டல் கொடுப்பனவு வசதிகளுக்கான ஆரம்பகட்ட முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக கொழும்பு துறைமுக நகரத்திற்குள் டிஜிட்டல் மயமாக்கல் மையம் ஒன்றை அமைக்குமாறு ஒரகல் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அதற்கு தெற்காசிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் மையமாக செயல்படும் அதற்கான குழுவொன்றை இலங்கைக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி மைக் சிசிலியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிறுவர்களை தவறான நடத்தைக்கு உட்படுத்துதல் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்காக புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தும் சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குழாத்தில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிறுவர்களை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்துதல் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகளை விரைவில் முடிவுறுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தல் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதோடு சுமார் 5 வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நீதியமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பிப்ரவரி மாதத்துக்கான ஆஸ்வசம கொடுப்பனவுகள் இன்றைய தினம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நலன்புரி கொடுப்பனவுகள் சபை இந்த அறிவித்தலை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் பல குடும்பங்களுக்கான ஆஸ்வசம கொடுப்பனவு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளது. பயனாளிகள் இன்றைய தினமே தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து தங்களுக்கான ஆஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த தமிழர்கள் உட்பட பெருந்தொகையானவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருவதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு பாரிய சுமைதாங்கி விமானங்கள் மூலம் சட்டவிரோத குடியேறிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஹோட்டல்கள், பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள், கார் பழுது பார்க்கும் நிறுவனங்கள் உட்பட பல இடங்களில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய சுமார் 19,000 பேர் ஆவணங்கள் இல்லாத நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் முதல் கட்டமாக பெருந்தொகையான குடியேறிகள் நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2024 ஜூலை 5 முதல் 2025 ஜனவரி 31 வரை 5074 கட்டாய நாடு கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக உள்துறை அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்கள் மற்றும் பிற இணையதளங்களில் பகிரப்பட்டு வரும் போலி வேலை விளம்பரங்களின் அதிகரிப்பு குறித்து இலங்கை மத்திய வங்கி ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த மோசடி விளம்பரங்கள் பெரும்பாலும் மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை தவறாக பயன்படுத்தி மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகள் உள்ளதாக பொய்கூறி பொதுமக்களை ஏமாற்றுகின்றன. இந்த நிலையில் தமது வங்கியின் வேலைவாய்ப்புகள் தொடர்பில் 3ஆம் தரப்பு தளங்களில் விளம்பரங்களை வெளியிடுவதில்லை என்று மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக அனைத்து
அதிகாரப்பூர்வ தொழில் வாய்ப்புகளும் தமது வலைத்தளத்தில் தொழில்கள் பிரிவின் கீழ் மற்றும் வங்கியின் சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக தளங்கள் மூலம் பிரத்யேகமாக வெளியிடப்படுகின்றன என்றும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் இதுபோன்ற தவறான விளம்பரங்களில் நாட்டம் கொள்வதை தவிர்க்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதுபோன்ற மோசடி வேலைவாய்ப்பு இடுகைகளை காணும் எவரும் உடனடியாக மத்திய வங்கி அல்லது தொடர்புடைய சட்ட அமுலாக்க நிறுவனங்களிடம் முறையிடுமாறு மத்திய வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு அமைதியின் போது தமது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக கூறி இழப்பீடு கோரிய எந்தவொரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இழப்பீடுகளை வழங்கவில்லை என அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த வன்முறையின் போது தங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான அலுவலகத்திலிருந்து இழப்பீடு பெற்றதாக பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த விளக்கத்தை குறித்த அலுவலகம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இழப்பீடு வழங்குவதற்கான அலுவலகம் 2022ஆம் ஆண்டு உள்நாட்டு கலவரங்கள் மற்றும் அரசியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கு இதுவரை 1.13 பில்லியன் ரூபாய்களை இழப்பீடாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அசையா சொத்து தொடர்பான 301 இழப்பீடுகளும் அசையா சொத்து தொடர்பான 76 இழப்பீடுகளும் அடங்குகின்றன. இதற்கிடையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியிடப்பட்ட தகவலின்படி 2022ஆம் ஆண்டு நடந்த அறக்கலைய என்ற காலி முகத்திடல் போராட்டத்தின் போது தமது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக 1.2 பில்லியன் ரூபாய் இழப்பீடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ளனர். எனினும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போதைய நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி அமைச்சகத்திடமிருந்து இழப்பீடுகளை பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இழப்பீடு வழங்கப்பட்டதற்கான முறையான ஆதாரம் இன்னும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படவில்லை.